ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n 4 power n கேன் எண்ட் வித் த டிஜிட் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப சிம்பிள். இங்க 4 power n கொடுத்துருக்காங்கல்ல, இந்த n-க்கு பதிலா எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். என்னன்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன். அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த 4 power n எடுத்துக்கலாம். இந்த n-க்கு பதிலா நம்ம ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1 2 3ன்னு. அப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்ப நம்மளுக்கு ஆன்சர் 6ல முடியுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இஃப் n is equal to இப்போ 1 இருந்துச்சுன்னா அப்ப 4 power 1 என்னவா இருக்கும்? 4 தான் இருக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் n is equal to 2 போட்டோம்னா 4 power 2 போடுவோம். n-க்கு பதிலா இப்ப 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப 4-ஐ 2 times மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16ன்னு வந்துடும். அடுத்து இஃப் n is equal to 3 இருந்துச்சுன்னா 4 n-க்கு பதிலா இப்ப 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப 4 into 4 into 4ன்னு வரும். 4 4s are 16, 16 4s are 64ன்னு வந்துடும். நெக்ஸ்ட், இஃப் n is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 power 4, அப்போ 4-ஐ 4 times மல்டிப்ளை பண்ணணும். 4 into 4, 4 4s are 16, 16 4s are 64, 64 into 4 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 256 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 போடலாம். இஃப் n is equal to 5 போட்டோம்னா 4 power 5ன்னு வரும். அப்ப 5 times நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4-ஐ 1 2 3 4 5 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1024ன்னு வேல்யூ வரும். ஓகேவா? இப்படி நம்ம போட்டுட்டே போலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு 5 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? எண்ட் வித் த டிஜிட் 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6ல எப்பல முடியுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். 1 2 3 4 5 போட்டிருக்கோம். இங்க பாருங்க, ஆட் நம்பர்ஸ்ல நம்ம போடும்போது ஆன்சர் வந்து நம்மளுக்கு 4ல முடியுது. 1 3 5க்கு போடும்போது ஆன்சர் எதுல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க, 4ல முடிஞ்சிருக்கு. இதே இது ஈவன் நம்பர்ல போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் எதுல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க, 6ல முடிஞ்சிருக்கா? 2 போடும்போது 6ல முடிஞ்சிருக்கு, 4 போடும்போது 6ல முடிஞ்சிருக்கு. அடுத்து நீங்க 6 போட்டீங்கன்னா என்ன முடியும்? 6ல தான் முடியும். அப்ப ஆட் நம்பர்ஸ் போடும்போது 4ல வந்திருக்கு. ஈவன் நம்பர்ஸ் போடும்போது நம்மளுக்கு டிஜிட் எதுல எண்ட் ஆயிருக்கு? 6ல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபார் ஈவன் natural number four power n end with the digit 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.